ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 749வது நாமாவளியாக ஓம் லோகநாயகாய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி லோகநாயகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது எல்லா உயிர்களுக்கும் லோகநாயகர் இறைவன். இந்த லோகம் அப்படின்றது 14 உலகங்கள் பார்த்தோம். அது இல்லாமல் நிறைய புவனங்கள் இருக்குது. இதெல்லாம் தத்துவார்த்தமாக இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய சரீரத்துக்கும் அந்த அர்த்தம் வரும். க்ஷேத்திரம் அப்படின்னா இடம்னு அர்த்தம். இந்த சரீரத்துக்கும் க்ஷேத்திரம்னு பேர். அதனால தான் வள்ளுவ பெருந்தகையும் உலகு அப்படின்றதுக்கு அர்த்தத்தை என்ன சொல்லுவார்னா, உலகம் அப்படின்றது உயர்ந்தோர் மாட்டு ஞானிகளை குறிக்கும். யார் ஒத்துவா ஆத்ம சிந்தனை செய்கிறாலோ அவளுக்குள்ளே இந்த பிரபஞ்சம் அடங்கிடும், பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும். இப்படி நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்போ இந்த உயர்ந்த ஞானிகள், சித்தர்கள், யோகிகள்னால் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்வா. அப்போ அந்த இறை சக்தி வெளிப்படும். அவள் தான் சித்தர்கள், யோகிகள் அப்படின்னு பேர். அப்போ அவர் இந்த உடம்புக்கு நாயகனாக இருக்கார். இந்த சரீரத்துக்கு பசுபத்தின்னு, அதனால தான் அவருக்கு பேர். பார்த்த சாரதின்னு பேர். தேர் ஓட்டுறார் அப்படின்னு இந்த சரீரமே ஒரு தேர் தான். அப்போ இறைவன் அந்தராத்மாவாக இருக்கார். அப்போ அந்த சக்தி வெளிப்படும் பொழுது ஆனந்தம் கிடைக்கும். அதனால்தான் நம்ம கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார், யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம். தொல்லை பெருநிலம் சூகரமாக்கின்றான் முருகன் கிருபாகரன் கேள்வியினார் சான்றாரும் அற்ற தனி வெளிக்கே வந்து சந்திப்பதே அப்படின்வார். இந்த யான் தான் அப்படின்ற அந்த இரண்டும் மாறுபாடு அடைய வேண்டும். அப்போ அதுதான் உயர்ந்த நிலையை நமக்கு கொடுக்கும். எல்லா உயிர்களுக்கும் ஞானத்தால் தான் அது சித்திக்கும். அத்வைத பாவம் வரணும். இந்த இரண்யாட்சனை வராக ரூபம் எடுத்து சம்ஹாரம் பண்ணார்லையே, அதை சொல்லி அப்பேற்பட்ட அவருடைய மருமகனாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அவருடைய அந்த உபதேசம்தான் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறார். அப்போ இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த ஜீவனுக்குள்ளே அவர் இருந்து நம்மளை வழி நடத்துகிறார்ன்ற ரகசியத்தை இந்த நாமாவளி சொல்லுது. ஓம் லோகநாயகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.